ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிசார் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனில் ஃபோர்த் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு வரைக்கும் ஒரு நம்பர் சிஸ்டம், டிவிசிபிலிட்டி ரூல், யூனிட் வேல்யூ, அந்த ஃபர்ஸ்ட் இலக்கு எண், அடுத்து ரிமைண்டர் தியரம், பேஸ் வேல்யூ அண்ட் கிளாஸ் வேல்யூ இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃப்ராக்ஷன் அண்ட் இதுதான் பாயிண்ட் வேல்யூ எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் வேல்யூவில் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் வேல்யூவில் இருக்கிறத எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஃபிராக்ஷனா மாத்துறீங்க தெரியுமா? அது ஆக்சுவலா 2 மாடல்ல இருக்கும். என்னென்ன மாடல்னா மாடல் 1, மாடல் 2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 0.12 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல எந்த ஒரு கோடுமே இல்ல அப்படின்னா அது எப்படி தெரியுமா சால்வ் பண்ணலாம்? நம்ம சின்ன வயசுல மெஷர்மெண்ட்ஸ்ல பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டிமீட்டர்ல இருக்கிற ஒரு விஷயத்த அதை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 100 போட்டுக்குவோம். ஸோ தட் நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த 0.12 0.1222 நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த மாடல் 1ங்கிறது என்னன்னா ஒரு ரேஷனல் நம்பர். இது ஒரு ரேஷனல் நம்பர். ஆனா இது இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா இது போய்கிட்டே இருக்கும். டெஃபினட்டா சொல்ல முடியாது. இந்த மாடல் 1 பொறுத்த வரைக்கும் இந்த 012 நான் எப்படி இதை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா எனக்கு ஈஸி. நான் இதை 12ன்னு போட்டு கீழே எத்தனை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை 0 போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலா 0.837 இருந்துச்சுன்னா இதை எப்படி மாத்தணும்னா 837 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூ, அதனால நான் 1000 போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இது ஈஸி. ஸோ இது எது வந்தாலும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அளவுக்கு நான் கீழே 0 போட்டேன்னா எனக்கு அது ஈஸியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். ஸோ இது மாடல் 1 பார்த்தாச்சு. ஆனா மாடல் 1 நமக்கு கேள்வியில வராது. ஸோ நமக்கு என்ன வரும்னா மாடல் 2 தான் வரும். அந்த மாடல் 2ங்கிறது என்ன தெரியுமா? இதுக்கு மேல ஒரு கோடு இருக்கான் பாத்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.12 இல்லாம 0.12க்கு மேல ஒரு கோடு இருக்கு தெரியுமா? இந்த கோடுக்கு என்ன தெரியுமா மீனிங்? இந்த கோடுக்கு நம்பர் சிஸ்டத்துல நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கோடு வச்சுனா அதுக்கு என்ன மீனிங்னா 0.12121212. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அன்டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு இவங்க சொல்றதுக்காக தான் இந்த கோடு மேல போடுறாங்க. சோ இப்ப என்னன்னா நம்ம இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம். இப்ப ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணிட்டு 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இடிசின்னு போடுவோமா? அந்த இடிசி தான் இந்த பார். இந்த பார் என்னன்னா இந்த 0.12ங்கிறது 12121212 போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்தரா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரு பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூவை ஃபிராக்ஷனா மாத்தணும்னா அதுல 2 மாடல் இருக்கு. ஒரு மாடல் என்னன்னா ரேஷனல் நம்பர், இன்னொரு மாடல் இர்ரேஷனல் நம்பர். இந்த இர்ரேஷனல் நம்பர் அகைன் 3 கிளாசிஃபை ஆகும். எப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்போ இந்த இர்ரேஷனல் நம்பர்ல டைப் 1, அடுத்து டைப் 2, அடுத்து டைப் 3. இந்த 3 டைப்பும் என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் டைப் 1. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 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 நம்ம கிளாஸ்லயே ஒரு ஷார்ட்கட் என்னன்னா மேல ஒரு கோடு இருந்தா அந்த இடத்துல 9 வரும். 2 கோடு இருந்தா 99, 3 கோடு இருந்தா 999 இப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம போறது டைப் 1. இந்த டைப் 1ங்கிறது என்னன்னா பாயிண்ட். இப்ப நம்ம டைப் இப்ப எப்படி ஒரு நம்பரை டைப் 1ன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0.12 எடுத்துக்கோங்களேன். 0.12 எடுத்து கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்களேன், பாயிண்டினுடைய இடது பக்கம் 0 இருக்கணும். பாயிண்டினுடைய இடது பக்கம் 0 இருக்கணும். இங்க இருக்கா? பாயிண்டினுடைய இடது பக்கம் 0 இருக்கா? இருக்கு. அடுத்து ரைட்ல ஃபுல்லா கோடு இருக்கணும். இந்த 1க்கு மட்டும் கோடு இருந்து 2க்கு அப்படி இல்லை. ஃபுல்லா கோடுக்கு இருக்கா? 1க்கும் இருக்கு, 2க்கும் இருக்கு. ஸோ அப்ப இது கரெக்ட். என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாயிண்ட் வேல்யூ இருக்குன்னா பாயிண்ட் வேல்யூக்கு முன்னாடி ஒரு 0 இருக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருந்தாலும் அந்த அத்தனை வேல்யூக்கும் மேல ஒரு கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டைப் 1. இந்த டைப் 1 பத்தி பார்க்கும்போது பாருங்க இந்த 0.4. ஃபர்ஸ்ட் இது டைப் 1 கண்டுபிடிச்சிக்கலாம். டைப் 1 கண்டுபிடிக்கலாமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்கா? 0 இருக்கு. அதே மாதிரி பாயிண்டினுடைய வலது பக்கம் இருக்கிற நம்பருக்கு எல்லாத்துக்குமே கோடு இருக்கா? அங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு கோடு இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 0.4 பார் அப்படின்னு கிடைக்குமா? இந்த 0.4 பாரை நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? எனக்கு அதை ஃபிராக்ஷனா மாத்தணும். இதை ஃபிராக்ஷனா எப்படி தெரியுமா மாத்தணும்? இப்ப
0.4 இருக்கா? நான் முன்னே சொல்லியிருப்பேன். இப்ப இந்த ஒரு கோடு இருந்தா 9. அப்ப இங்க 4 அப்படி எழுதுங்க. 4 அப்படி எழுதிட்டு கீழ ஒரு 9 போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க ஒரு கோடு தான் இருக்கு. ஒரு கோடு இருக்கனால நான் 4 மேல போட்டு 9 கீழ போட்டேன். அவ்வளவுதான் சிம்பிள். இந்த பாயிண்ட் வேல்யூ ஈஸியா மாத்திடலாம். டைப் 1 இப்படிதான் மாத்தணும். அடுத்து டைப் 1ல இன்னொரு எக்ஸாம்பிள் 0.93. இதுவுமே வந்து நமக்கு டைப் 1 கரெக்டா டைப் 1 கேட்கும்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 இருக்கு. ஸோ கரெக்ட். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ எல்லாத்துக்குமே கோடு இருக்கு. இதுவுமே கரெக்ட். இதை எப்படி மாத்துறதுன்னா 93ன்னு போட்டுக்கோங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஒரு நம்பருக்கு ஒரு கோடு இருந்தா 9. இங்க 2 நம்பருக்கு 2 கோடு இருக்கு. அப்ப நமக்கு 93/99 வரும். ஸோ நம்ம இந்த சம்மையும் போட்டாச்சு. அடுத்து தேர்டு. இப்ப 0.631. இந்த 0.631 எப்படி போறது? இது ஃபர்ஸ்ட் டைப் 1 கண்டுபிடிக்கலாமா? டைப் 1 கண்டுபிடிக்கும் போது இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 இருக்கா? 0 இருக்கு. அதுக்கப்புறம் பாயிண்டினுடைய வலது பக்கத்துல இருக்கிற எல்லா வேல்யூக்கு மேல கோடு இருக்கா? எல்லா வேல்யூக்கு மேல கோடு இருக்கு. அப்ப இது முதல் தான். இந்த டைப் 1 வந்து எப்படி சால்வ் பண்ணணும்? அதே மாதிரிதான் 0.631. ஒரு நம்பருக்கு ஒரு 9, இன்னொரு நம்பருக்கு இன்னொரு 9, இன்னொரு நம்பருக்கு இன்னொரு 9. இது எவ்வளவு வரும்? 631/999. இதை வேற எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியாது. சோ நமக்கு இதுதான் ஆன்சர். சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வேல்யூவை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும்போது அதை வந்து 2 மாடலா பிரிக்கிறோம். ஒன்னு மாடல் 1, இன்னொன்னு மாடல் 2. இந்த மாடல் 1ங்கிறது ஈஸி. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம். இந்த மாடல் 2 தான் பிரியும். எப்படி பிரியும்? எப்படி பிரியும்னா டைப் 1, டைப் 2, டைப் 3. இந்த டைப் 1ங்கிறது என்ன தெரியுமா? இந்த டைப் 1ங்கிறது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ இருந்தாலும் அந்த அத்தனை வேல்யூக்கு மேல கோடு இருக்கணும். இதான் டைப் 1. டைப் 2ங்கிறது என்ன தெரியுமா? இதுவும் அதே மாதிரிதான். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருக்கணும். பாயிண்ட்டுக்கு அடுத்து எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதுல சில வேல்யூக்கு மட்டும்தான் கோடு இருக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இமிடியேட்டா இருக்கிறதுக்கு கோடு இருக்கக்கூடாது. மத்த எல்லாத்துக்கும் கோடு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்தா அதான் டைப் 2. புரியுதா? நம்ம முன்னாடி பார்த்த சம்முக்கு இப்ப வந்து முன்னாடி பார்த்து நம்ம என்ன சம் பார்த்தோம்? இப்ப 0.631 பார்த்தோமா? அந்த 631ல பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 இருந்துச்சு. ஓகே. ஆனா ரைட் சைடுல உள்ள எல்லா நம்பருக்குமே பார் இருந்துச்சா? இப்ப நம்ம பார்க்க போற சம் எப்படி தெரியுமா இருக்கும்? 0.631 தான் இருக்கும். ஆனா 31க்கு மட்டும் தான் கோடு வரும். இதுக்கு என்ன மீனிங்னா இது வந்து 0.631 631 631 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும்? 0.6 மட்டும் வந்துட்டு 31 31 31 31ன்னு போய்கிட்டே இருக்கும். சோ அப்ப கோடு இருக்கிறது மட்டும் தான் போய்கிட்டே இருக்கும். அப்ப 0.631 631 631 631 வேற, 0.631 31 31 31 வேற. சோ புரிஞ்சுதா? சோ இந்த சம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா அதேதான். பாயிண்டினுடைய இடது பக்கத்துல என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். வலது பக்கத்துல விட்டுக்கோடு. சோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? பாயிண்ட் 2 வந்து பாயிண்ட் டைப் 1 வந்து என்ன சொல்லலாம்னா விடாம கோடுன்னு சொல்லலாம். விடாம கோடு. இந்த டைப் 2 என்ன சொல்லலாம்? விட்டுக்கோடுன்னு சொல்லலாம். விட்டு கோடு. இந்த டைப் 2ங்கிறது விட்டுக்கோடு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஃபார்முலா போட்டிருக்கோம் பாருங்களேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ ஐ மீன் எக்ஸ் ஒய் இசட் இருந்து ஒய் இசட்டுக்கு மட்டும் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த நம்பரை எழுது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தலையில கோடு இல்லாம மொட்டையா இருக்கும் தெரியுமா? அதாவது இந்த வேல்யூ மாதிரி அந்த வேல்யூ எடுத்து இங்க எழுதுங்க. டிவைடட் பை இப்ப வந்து எனக்கு வந்து எத்தனை கோடுன்னு பார்க்கணும். இப்ப எனக்கு எத்தனை கோடுன்னு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 இருந்துச்சுன்னா நான் என்ன போடுவேன்னா 990ன்னு போடுவேன். இதுவே 0.xy மட்டும் இருந்து ஒய்க்கு மேல மட்டும் கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி தெரியுமா எழுதணும்? xy மைனஸ் எக்ஸ் பை 90 அப்படின்னு எழுதணும். போன சம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோவை வந்து நம்ம டினாமினேட்டர்ல போட்டிருக்க மாட்டோம். இங்க என்ன பண்ணணும்னா கீழே வந்து 90 990 9990 இப்படின்னு நமக்கு வரும். சோ என்னன்னா பார் ஃபார் ஒன் வேல்யூ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா 90, பார் ஃபார் 2 வேல்யூக்கு 990, பார் ஃபார் 3 வேல்யூக்கு 9990. சோ
இந்த டைப் 2ல நம்ம சில 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.43 பார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0.43 பார் இதுக்கு மட்டும் இருக்கு. நான் என்ன சொல்லியிருப்பேன்? 0.xyக்கு என்ன ஃபார்முலா? 0.xyக்கு என்ன ஃபார்முலா? 0.xy to the power of bar வந்து எப்படி வரும்னா, xy மைனஸ் x எதுல தலை இல்லையோ அவனை தான் போடணும். அவனை போட்டுட்டு இங்க ஒரு கோடு இருக்கனால நான் 90ன்னு போடுறேன். ஸோ அப்ப நமக்கு இந்த ஃபார்முலாவை இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். எப்படி வரும் அப்படின்னா 43 மைனஸ் 4 டிவைடட் பை 90 எப்படி வரும்? 39/90 அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். 0.42. இந்த 0.42 நம்ம எப்படி எழுதலாம்? 0.4 இந்த தனியா எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். 0.48. இது எப்படி இருக்கு? 0.xy to the power of y யோட தலையில பார் இருக்கும். இப்ப இது எப்படி வரும்? xy மைனஸ் x ஒரு பார் இருக்கனால 90. ஓகேவா? சோ அப்ப அதை இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்தா 48 மைனஸ் 4 டிவைடட் பை 90 போட்டா 44/90 இப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து 0.633க்கு மேல போடு. இது எப்படி எடுக்கலாம்? 0.633 அப்படின்னு எடுக்கலாம். இது எப்படி இருக்குன்னா 0.xyz போட்டு yzக்கு மேல கோடு. அப்ப இது எப்படி தெரியுமா வரும்? எப்படி வரும்னா x y z நம்ம அதே ஃபார்முலா தான். எவன் தலையில கோடு இல்லையோ அவனை தான் இங்க போடணும். எவன் தலையில கோடு இல்லையோ அவனை தான் இங்க போடணும். டோட்டலா இருக்கிற வேல்யூ இங்க எழுதிட்டு எவன் தலையில கோடு இல்லையோ அந்த வேல்யூ போட்டுட்டு இங்க வந்து ஒரு கோடு இருந்தா 90ன்னு போடணும். ஆனா இங்க 2 கோடு இருக்கனால நான் 990ன்னு போடணும். இப்ப இது எப்படி தெரியுமா வரும்? 633 மைனஸ் 6ன்னு வரும். மைனஸ் 6ன்னு வந்தா கீழே வந்து என்ன போடணும்? 990ன்னு போடணும். இப்ப இது என்ன ஆகும்? 627 டிவைடட் பை 990. இதை நம்ம இப்படியும் ஆன்சர் சொல்லலாம். இல்ல இது 9வது டேபிள்ல கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல சரி 3 டேபிள்ல கட் ஆகுதுன்னா 209 டிவைடட் பை 330ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு 2 ஆன்சர். ஆப்ஷன்ல வந்து எது கொடுத்துருக்கோம் நம்ம அதை தான் பிக் பண்ணணும். ஸோ நம்ம இதுல இருந்து என்ன பார்த்திருக்கோம்? இதுல இருந்து வந்து ஒரு பாயிண்ட் வேல்யூவா பிராக்ஷனா மாத்துறதுக்கு 2 மாடல் இருக்கு. அதுல ஒரு மாடல் வந்து நம்ம இப்ப பார்க்கல. நம்ம மாடல் 2 பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாடல் 2ல டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு 3 மாடல் இருக்கு. அதுல வந்து டைப் 1 வந்து நம்ம என்ன சொல்லலாம்? விடாம கோடுன்னு சொல்லலாம். இதுல டைப் 2 வந்து நம்ம என்ன சொல்லலாம்? விட்டு கோடுன்னு சொல்லலாம். எல்லாமே பாயிண்ட்டுக்கு மேல என்ன இருக்கணும்? 0 தான் இருக்கணும். ஆனா டைப் 3 வந்து ஒரு வில்லன். அவன் எப்படி தெரியுமா வருவான்? அவன் வருவான்னா இப்ப டைப் 3 வந்து எப்படி தெரியுமா வருவான்? டைப் 3 வரும்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர் இருக்கும். ஐ மீன் 0 கண்டிப்பா இருக்காது. இதான் டைப் 3. அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டைப் 1 வரும், டைப் 2 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டுக்கோடு வரும், விடாம கோடு வரும். இதை வச்சு பார்க்கும்போது நான் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இங்க 1ல இருந்து எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் இப்படி வேணா போட்டுக்கலாம். இந்த விட்டு கோடுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? விடாம கோடுக்கு நமக்கு என்ன அர்த்தம்? 5 6 இருந்துச்சுன்னா அந்த 5 6க்கு மேல கோடு. இங்க எப்படி போடலாம்னா விடாம கோடுக்கு விட்டு கோடுக்கு என்ன பண்ணலாம்? இங்க 5 6 இருந்துச்சுன்னா இந்த 6க்கு மட்டும் போட்டுக்கலாம். சோ நமக்கு இந்த ரூலை வச்சு பார்க்கும்போது இது டைப் 1, இது டைப் 2. பட் ஆனா முன்னாடி நியூமரல்ஸ் வரனால இது டைப் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்ப டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்போ நான் சொன்னது புரியலன்னா திரும்பி ரீவைண்ட் பண்ணிட்டு வந்து பாருங்க, இது வந்து புரியும். அடுத்து நம்ம இந்த பாயிண்ட் 3க்கு என்ன அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? பாயிண்டினுடைய இடது பக்கத்துல நேச்சுரல் நம்பர்ஸ். முன்ன பார்த்த டைப் 1, டைப் 2ல என்ன இருந்திருக்கும்? 0 இருந்திருக்கும். அது வந்து ஓல்ட் நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் நேச்சுரல் நம்பர். ரைட்ல விட்டு கோடு இருக்கும், விடாம கோடு இருக்கும். விட்டு கோடு, விடாம கோடு. இப்போ இந்த டைப் 3ல நம்ம ஃபர்ஸ்ட் விஷயத்தை பார்க்கலாம். அதாவது விடாம கோடு இருக்கும் தெரியுமா? விடாம கோடுனா என்னன்னா டைப் 3க்குள்ள டைப் 1 சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த 5.21 இருக்கா? இந்த 5.21 to the power of bar இதை நம்ம எப்படி தெரியுமா எழுதணும்? எப்படி இதை கொண்டு வரணும்னா உடைக்கணும். 2ஆ உடைக்கணும். 5 தனியா உடைக்கணும். 0.21 பார உடைக்கணும். ரெண்டுத்தையும் கூட்ட நமக்கு மறுபடியும் பழைய பிரச்சனை வந்துடும். ஸோ உடைச்சாச்சா? உடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 5 அப்படியே இங்க வச்சுக்கோங்க. இந்த 0.21 மட்டும் தனியா எடுத்துட்டு வாங்க. தனியா இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. தனியா இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 0.21 பார். நமக்கு இது என்ன ஆகும்? நமக்கு இப்போ இது டைப் 1 வந்துருச்சு. டைப் 1 வந்தா நமக்கு என்ன பண்ணலாம்? 21 டிவைடட் பை ஒரு நம்பருக்கு ஒரு 9, இன்னொரு நம்பருக்கு இன்னொரு 9.
ஸோ இதை நம்ம இங்க என்ன எழுதணும், நமக்கு இந்த வேல்யூக்கு பதிலா என்னன்னு போடணும்னா 21 டிவைடட் பை 99 அப்படின்னு வரும். ஸோ அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணணும்னா 99 into 5, 9 5 are 45, 4, 9 5 are 45, 49. ஸோ 495. அப்ப 495 plus 21 divided by 99 போட்டா 495 21 divided by 9, sorry 21 போட்டா 6 டைம் 11 டைம் 516. ஸோ அப்ப 516 divided by 99ங்கிறது இதனுடைய ஆன்சர். புரிஞ்சதா? ஓகே. அடுத்து இது விடாம கோடுக்கு. இப்ப விட்டு கோடுக்கு நம்ம என்ன பண்ணணும், சேம் அதே கான்செப்ட் தான். இந்த நம்பரை பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இங்க வச்சிருங்க, இதை மட்டும் தனியா கொண்டு போங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் நீங்க பிளஸ் பண்ணா உங்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி வந்துடும். இங்க 0.12க்கு மேலதான் கோடு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதை மட்டும் தனியா எடுத்துக்கணும். 0.12க்கு மேல கோடு அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இதை என்ன பண்ணணும், 12 மைனஸ் எவன் தலையில கோடு இல்லையோ அவனை இங்க எழுதணும். அதே மாதிரி எவ்வளவு கோடு இருக்கு, ஒண்ணுதான். அப்போ ஒரு கோடு இருந்தா 90 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 11/90ன்னு கிடைக்கும். இதை நான் அப்படியே கொண்டு வந்து இங்க எழுதுறேன்னா 2 plus 11/90னா என்ன எழுதலாம், 180 plus 11/90 ஈக்குவல் டு நமக்கு இது என்ன வரும்னா 191 டிவைடட் பை 90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இது விட்டு கோடு. இப்ப இது டைப் 3. எப்படி டைப் 3 சொல்றேன், பாயிண்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு விடாம கோடு இருக்கு. ஸோ விட்டு கோடு இருக்கலாம், விடாம கோடு இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா கோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்ப 96/16 நம்ம எப்படி எழுதலாம், 96 plus 0.16க்கு மேலதான் கோடு. இந்த 0.16க்கு மேல கோட்டை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி எழுதணும். என்ன பண்ணணும், 16 ஃபுல்லாத்தையும் எழுதிட்டு எவன் தலையில கோடு இல்லையோ அவன் தலையை போட்டுட்டு கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், எத்தனை கோடு இருக்கோ அத்தனை கோடு. அப்ப 90 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 15/90 அப்படின்னு கிடைக்கும். இங்க எது கட் பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ 96 into 15/90 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், 96 into 90 அப்படிங்கிறத போட்டோம்னா 9 6 are 54, 5 9 9s are 8, 9 9s are 81, 86, 0 86 40, 86 40 plus 15 divided by 90. அப்ப நம்ம இந்த 15 அப்படியே எழுதிக்கலாம். 15 அப்படியே எழுதிக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 86 55ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப 86 55 divided by 90. இதை நீங்க இப்படியே விட்டுறலாம், வேற கட் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். கட் பண்ணா இதை வந்து ஒரு 3 டேபிள்ல ஒரு 30 வரும், இது வந்து ஒரு 2 டைம் வரும், அதுக்கப்புறம் 26 வந்தா ஒரு 8 டைம், அதுக்கப்புறம் 25 வந்தா ஒரு 8 டைம், 15 ஒரு 5 டைம். அதுக்கப்புறம் அது பண்ண முடியுமா, 8 8 16 17 18 18 பண்ண முடியாது. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 86 55/90ன்னு சொல்லலாம். இல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2885/30ன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான், நம்ம 96/16 பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1.6 எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஆர்எஸ்ஆரோட புக்ல இருக்கிறது. ஸோ இந்த 1.6ங்கிறது என்னது, இது டைப் 1, டைப் 2, டைப் 3யா, பாயிண்ட்டுக்கு அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது டைப் 3. நமக்கு டைப் 3லே பார்த்திருப்போம், ஒன்னு விட்டு கோடு விடாம கோடு. இது என்னது, இது வந்து விடாம கோடு. ஸோ விடாம கோடுக்கு என்ன பண்ணணும், 1.6 பாரை 1 plus 0.6 பார்னு எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு இந்த 0.6 மட்டும் தனியா வச்சு பண்ணோம்னா நமக்கு 6/9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 plus 6/9 வந்து எப்படி வரும் அப்படின்னா 9 plus 6/9 is equal to 15/9. 15/9 இங்க 5 டைம், இங்க 3 டைம். ஸோ இங்க 15 15 கீழே 9 வந்து இங்க இல்ல. ஸோ அதனால 5/3 வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இப்போ இந்த 1.4/4 p/q ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த 1.4 ஃபர்ஸ்ட் என்ன டைப் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 1.45 நம்ம என்ன சொல்லியிருப்பேன், பாயிண்ட்டுக்கு அடுத்து லெஃப்ட் சைடுல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னது, அப்ப இது டைப் 3ல வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம 1.045 மேல ஒரு கோடு இதை போட்டுட்டோம்னா, இதை போட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், இந்த 0.45 நம்ம வந்து எப்படி எழுதலாம், 45 divided by 99 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போ 1 plus 45/99 போடும்போது 99 plus 45 divided by 99 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்னா
99யும் 45யும் கூட்டினா 4 1 10 144. 99யும் 45யும் கூட்டினா எவ்வளவு வருது? ஸோ 9 5 4 1 10 14. ஸோ 14 கூட்டினா 144. 144 டிவைடட் பை 99. ரெண்டுமே வந்து நமக்கு வந்து எந்த டேபிள்ல கட் ஆகும்னா ஒரு 9வது டேபிள்ல கட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 11 போறேன்னா இந்த இடத்துல நான் எப்படி போடுவேன்? 1 9 சார் 9. அப்புறம் 54 இருக்கும். 54 என்னது 6. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 16/11. அப்ப இந்த கொஸ்டினுக்கு நம்ம V தான் ஆன்சர். ஸோ நம்ம இதோட வந்து இந்த கான்செப்டை முடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்னென்ன முடிச்சுட்டு வந்திருக்கோம்னா இந்த நம்பர் சிஸ்டத்தோட சேர்த்து நமக்கு இப்போ முடிச்சது வந்து எதுனா இந்த ஃப்ராக்ஷன்ல இருந்து இதுக்கு மாத்துறது. ஸோ கைஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல